शिव 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 शिव. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன். ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று போட்டு என்னுடைய ஸ்டைல்னு சொல்ல முடியாது, பாரம்பரியத்தில் அதை கொஞ்சம் நான் விளக்குறேன். இதில் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன். என்னை விட நீங்கள் எல்லாருமே பெரியவங்க அப்படிங்கிற ஒரு முறையில் தான் கேட்குறேன். இந்த ஜாதகம் என்ன லக்கணங்க? கும்ப லக்கணமா? 2ல் கேது, 5ல் குரு, 6ல் சூரியன் புதன். பின்னாடி நான் பேசுறது கேக்குதுங்களா? 6ல் சூரியன் புதன், 7ல் சனி சுக்கிரன் செவ்வாய். நான் ஆர்டர் படி எழுதியிருக்கேன், டிகிரி எப்படியோ அது மாதிரி. 8ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராகு, 11ஆம் இடத்துல வந்து சந்திரன். இப்போ இந்த ஜாதகத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஆனால் சொன்னால் நீங்கள் நம்புங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை இப்போ நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. இந்த ஜாதகம் பார்க்கும்போது நான் சாரமே பார்க்கலைங்க. அதுக்காக சாரம் பார்க்க வேணாம்லாம் சொல்லலை. ஒரு சில யோகங்களுக்கு நீங்கள் சாரமே பார்க்காம, இப்போ நாடியிலலாம் சாரம் பார்க்காம தான் பதில் சொல்கிற பலன்னு சொல்கிறாங்க. அட்டகாசமாக இருக்கா இல்லைங்களா ஐயா? இருக்குங்களா இல்லைங்களா? அப்போ எனக்கு இருந்த நாலேஜுக்கு நான் சொன்ன பலன் இன்னை வரைக்கும் ஒரு 80% நடந்திருக்கு. 20% நடக்கலை. அதை நான் பெருந்தன்மையோட ஒத்துக்கிறேன். சரி, இதை பாருங்க, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துக்கிறேன். 19/7/1978 இரவு 9 மணி திருச்சியில் பிறந்த ஜாதகம் இது. இந்த 9:10, 9:15, 9:20, 9:13 அப்படிலாம் நான் டைம் தரல சார். கரெக்டாக 9 மணி. ஏன்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 8:30, 8:45, 9, 9:30 தான் அப்படிதான் டைம் குறிப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், கரெக்டாக 9 மணியா சார்? 8:55, 9:05 கிடையாது அப்படின்னு. கரெக்டாக 9 மணிங்க அப்படின்னாங்க. சரி, லக்னம் வந்து கும்ப லக்னம், 2ல் கேது, 5ல் குரு. உங்களுக்கு இதெல்லாம் விளக்கியிருக்கேன். இந்த ஜாதகம் இன்னைக்கு ஏன் நான் போட்டு விளக்குறேன்னா, நான் சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் 5 வீடு வந்துருச்சுங்களா? மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 வீட்டில் ராகு இருந்தா பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், அந்த 5 வீட்டுல ராகு இருந்தா யோகம் இல்லையா அப்படின்னு. யோகம் இருக்கு, இது வேற கேட்டகரி, அது வேற கேட்டகரி. இந்த ஜாதகம் இங்க விளக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சார்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இதுக்கு நீங்க தலைப்பு பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் வைக்கலாம், அதுதான் உண்மையின் கூட. ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல இருந்தாலும் நல்ல பலன். அந்த பாயிண்ட் பாத்துங்க. ராகு கேதுக்கள் எந்த வீட்டுல இருந்தாலும், இங்க காலையில SP சுப்பிரமணியனை பத்தி யார் சார் பேசினது? ஐயாவை பத்தி யாரோ பேசுனீங்க காலையில. அவருடைய நூல்ல இருந்து இதை எடுத்ததுதானே. ராகு கேதுக்கு 4 மூலையிலுமே கிரகம் இருந்தால் அதுதான் உண்மையாக பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம். இந்த ஜாதகர் என்கிட்ட வரும்போது அப்படி இல்லை, ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறார். இதுல ராகு பாடல் பெற்ற இந்த வீட்டுக்கு வந்துட்டார், இது கூடுதல் பலம். ஓகேங்களா? ஆனா கேது அந்த வீட்டுக்கு போகல. கேது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த 3 வீட்டுல கேது இருந்தா நல்ல யோகத்தை கொடுக்கும். நீங்க நட்சத்திரத்தை பாருங்க, குரு பார்க்கிறாரு பார்க்கல, அதெல்லாம் 2வது ஒரு விஷயம். இப்போ இந்த வீட்டுல இருக்கிற ராகுவும் கேதுவும் இணைஞ்சு, இந்த ராகுக்கு ஒரு கேந்திரத்துல சந்திரனும் இன்னொரு கேந்திரத்துல குருவும் இருக்கிறாங்க. இது நீங்க குருச்சந்திர யோகம்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவர் பிறந்தது வந்து, இப்போதான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். இவர் என்ன நட்சத்திரம் சார் பிறந்திருக்காரு? டக்குன்னு சொல்லுங்க, 20 நிமிஷம் தான். நீங்க அந்த உங்களுடைய சாஃப்ட்வேர்ல போடுங்க கொஞ்சம். என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு? என்ன சார்? இவர் பிறந்த நட்சத்திரம் வந்து சார் போராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார். இப்போ இங்க டிகிரி போடலைங்களா? ஓகேங்களா? போராடம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்தோடனே சுக்கிர திசையா? 4 தான். சுக்கிர திசை தானே நடந்துச்சு. நல்ல கவனிங்க. இந்த லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதியா?
ராஜயோகாதிபதி தானேங்க சார், யாருக்கும் சந்தேகம் இல்லையே. கும்ப லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி, யோகாதிபதி கிடையாது, அவர் ராஜ யோகாதிபதி. எங்க இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவருடைய தசை தான் நடந்துச்சு. பெருசா ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஆனா அது சின்ன வயசு அப்படிங்கனால நம்ம அது பெருசா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கு அடுத்த தசை வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய திசைக்கு அப்புறம் வந்தக்கூடிய திசை சூரியனோட திசை. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருப்பாரு. 3, 6, 10, 11ல சூரியன் வலுவாக இருந்தா அந்த திசை நல்ல யோகத்தை கொடுக்குங்கிறது ஒரு பாடல் இருக்கு. பெரியசாமி ஐயா இருந்தாரு, ஐயா இருக்குங்களேங்க ஐயா, 3, 6, 10, 11ல சூரியன் இருந்தா எத்தில் பணம் பறிப்பவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அது ஜாதக அலங்காரமா குமாரசாமி நூலுங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் குழப்பம். அந்த விதிப்படி இவர் சூரிய திசையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சார். நல்லா புரிஞ்சுங்க, சூரிய திசையில முன்னேற ஆரம்பிச்சார். கல்வி படிச்சுக்கிட்டே வேலையும் செஞ்சாரு. 2வது சந்திர திசை. சந்திர திசை இவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துச்சு. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. கடைசியா இந்த ராகு திசை 18 வருஷம் இவர் அடைஞ்ச வேகம் யாராலையும் யூகிக்கவே முடியல. ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூகிச்சேன். நிறைய ஜோதிடர்கள்ட்ட பார்த்தாங்க. எங்க மாவட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாரு அவரே சொல்லல. நான் சொன்னேன் என்ன காரணம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் 5 வீட்டுல ராகு இருந்து அந்த ராகுக்கு 4 மூலையிலும் கிரகம் இருந்தா ஆல்ரெடி ஒரு மூலைக்கு கேது வந்துருவாரு. இன்னும் மீதி 2 மூலையில பாருங்க குரு. இந்த வீட்டுல இந்த சந்திரன் இங்க இருக்க போல இங்க இருந்தா இவர் மிகப்பெரிய ஆளி இல்ல. மீதி கிரகங்கள் எல்லாம் இப்ப இவர் போராட்டத்துல பிறந்திருக்கிறாரு. உத்திராடம் விட்டு திருவோணத்துல பிறந்திருந்தாலும் அவிட்டத்துல பிறந்திருந்தாலும் இவர் மிகப்பெரிய ஆள் கிடையாது. இந்த ராகுவை சார் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ராகுவை சுக்கிரனோடு இணைந்து குரு பார்த்தால், குருவோடு இணைந்து சுக்கிரன் பார்த்தால் இந்த 5 வீட்டுல இருந்தா ராகு யோகம்னு படிச்சிருப்பீங்க. இதுல ராகு கண்ணீராக தவிர வேற ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் நீங்க இதுல எடுத்துட முடியுமா? இந்த ராகு சூரியனுடைய சாரம் எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா இந்த ராகு திசை கன்னி வீட்டுல இருந்த ஒரே காரணத்துக்காக இவருக்கு நிறைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. இன்னைக்கு நம்பர் 1 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு நடத்துறாரு. இந்த ராகு திசை, ராகு திசையில அவருக்கு அனைத்து விஷயமே நடந்துச்சு. லக்னாதிபதியே இப்ப 7ஆம் இடத்துக்கு போச்சு, பொண்ணு யாருமே கொடுக்கல. இவர் மிகப்பெரிய வளர்ச்சியில இருந்த போதிலும் இவருக்கு பொண்ணு கிடைக்கல. லக்னாதிபதி இப்ப 7ஆம் இடத்துல இருந்தா பொண்ணுக்கு லோலோன்னு அலைஞ்சாகணும். நீங்க இங்க எந்த நல்ல அதாவது மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம். 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு வருதா பொண்ணு தேடி வரும். லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போகுதா நீ தேடி போ. ரொம்ப தேடி அலைஞ்சார். ஆனா மறுபடியும் அவருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிச்சு. நல்ல பெண் தான், நல்ல ஒரு அமைப்பு. ராகு திசை பிற்பகுதியில இவருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. மறுபடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு குரு திசையில கண்டிப்பா ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னேன். ஏன்னா குரு ரொம்ப சிம்பிளா பாருங்க, அவர் ஆண் ராசி வீட்டுல தான் இருக்கிறாரு. சரிங்களா? வளர்பறை சந்திரன் தானே இவரு, வளர்பறை சந்திரன் தானே, சந்தேகம் இல்லையே. இந்த சந்திரனுடைய பார்வையில குரு இருக்கிறாரா, அப்ப கன்ஃபார்மா ஆண் குழந்தை பிறக்கணும். ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு, நல்லபடியா வாழ்றாரு. ஆனால் உங்களுக்கு ராகு திசையில் அடைந்த ஒரு உச்சம் உங்களுக்கு குரு திசையில் இல்லை அப்படின்னு. என்ன ரவி, எல்லா ஜோசியரும் ராகு திசை நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. குரு திசை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் நியூட்ரலா சொல்றீங்க அப்படின்னாரு. அவர் குரு திசை ஆரம்பிச்சிருச்சு, குரு திசை நடந்துட்டு இருக்கு. நான் அதுக்குதான் 2020 அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2020 to 36 குரு திசையில குரு புத்தியில வந்தோடனே ஆண் குழந்தையை கொடுத்துச்சு. ஆனா ராகு திசையில இருந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு புகழையும் ஒரு மற்ற எதையும் அவர் கொடுக்கல. ராகு திசை என்ன சம்பாரிச்சு கொடுத்துச்சோ, இப்போ ஒரு கட்சியை ஒரு தலைவர் ஆரம்பிச்சு வச்சுட்டு அவர் போயிட்டாரு. இப்ப வேற ஒருத்தங்க அந்த கட்சி அவர் பேரை சொல்லி ஆண்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த ராகு திசை கொடுத்த அந்த கிரெடிட்டை இவர் குரு திசையில அனுபவிக்கிறார் தவிர ராகு திசையில் இவர் அடைஞ்ச யோக பலனை இவரால் குரு திசையில தர முடியல. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகு கேதுக்களுக்கு மட்டும் நட்சத்திர சாரம் 3வது 4வது படிநிலையா பாருங்க. அவங்க எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அதை தான் கைப்பற்றிட்டு அந்த விஷயத்தை தான் அவங்க முதல்ல செய்வாங்க. நீங்க எத்தனை ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. இந்த ராகுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சம் எல்லாம் கிடையாது, அந்த புதன் ஆட்சி எல்லாம் கிடையாது. ஆனா அவருக்கு பிடிச்ச கன்னி வீடு, நல்லா புரிஞ்சுங்க, அவருக்கு பிடிச்ச கன்னி வீட்டுல இருந்த ஒரே காரணத்துக்காக இவரை தூக்கி மேல கொண்டு வந்து விட்டுட்டாரு. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளரா நிற்கிறாரு. ஒரு அருமையான ஒரு விளக்கம். இந்த பூமேடுதனில் துயிலும் ராஜயோகம் அப்படின்னா, ராகு கேதுக்களுக்கு 4 மூலையிலும் கிரகம் இருக்க பிறந்தவர்கள் இந்த யோகத்தை அனுபவிப்பார்கள். இவர்கிட்ட இந்த ஈவு இரக்க சுபாவம், இந்த
மற்ற உயிர்கள் மேல ஒரு அன்பு செலுத்துறது இதெல்லாம் இருக்காது. அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே சுப வழின்னு நான் சொல்லலை, ஒரு வழியில அவர் அனுபவிச்சுட்டு வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வாங்கியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஜாதகம் வந்தா நீங்க தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலனை வைத்து அப்படியே காப்பி பேஸ்ட் இன்னொரு ஜாதகத்துக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது. இதுல இன்னொரு ரகசியமும் சொல்றேன். ஏன் லக்னம் போட்டுங்க சதயன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த லக்ன புள்ளின்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ எதற்காக பிறக்கப்பட்டாய், நீ எதற்காக இந்த பூமியில் வந்து வந்திருக்கிறார் அப்படிங்கறது சுட்டி காட்டுறது லக்ன புள்ளி தான். லக்ன புள்ளி ஆக்சுவலி சதயம். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட்ல பிறந்தாலும் அந்த யூனிட்ல இவரை யாருக்குமே பிடிக்காது, இவருக்கும் யாரையுமே பிடிக்காது. சொந்த சமுதாயத்தை இவர் பிடிக்கவே பிடிக்காதுங்க. மற்றவர்களால தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அடைஞ்சாரு. இந்த ராகு திசையில அவர் இவ்வளவு பெரிய ஆள் ஆனாருன்னு சொன்னேன்ல, யாராவது இவர் என்ன தொழில் பண்ணாருன்னு கேட்டீங்களா? அது பிற்பகுதி சார். சார் வெளியில பார்க்கும்போது தான் சார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுக்குள்ள இன்னொரு தொழில் பண்ணார் சார். ஏன்னா ராகுங்கிறது மறைமுகமா ஒரு தொழில். இவர் சீட்டு நடத்தினார் சார், ஃபைனான்ஸ் பண்ணினார் சார். அதுலதான் சார் பணத்தை அள்ளி குவிச்சாரு. ராகுனா சீட்டு தானே, ராகுனா ஃபைனான்ஸ் தானே. ஷேர் மார்க்கெட், அது புதனுடைய வீடு, ஷேர் மார்க்கெட்ல பணத்தை அள்ளி குவிச்சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஷேர் மார்க்கெட்னா புதன் ராகு இது மட்டும் தான் தெரியும். வந்தாரு அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன பலன் இன்னைக்கு அவ்வளவு ஓரளவுக்கு 80% சரியா வந்துருச்சு. இந்த சதயம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளை அடுத்த சமுதாயம், மற்ற சமுதாய மக்கள் கிட்ட நம்மளை கொண்டு போய் வச்சு அங்கிருந்து நமக்கு ஒரு யோக பாவத்தை கொடுக்கும். இவர் மனைவி, இவர் கம்யூனிட்டி கிடையாது. 7ஆம் இடத்துல சனி போயிடுச்சு. எல்லாம் கவனிங்க, 7ஆம் இடத்துல சனி போயிடுச்சு. அப்ப லக்ன புள்ளியே சதயம் அப்படிங்கிற போது இதெல்லாம் இங்க இருந்து தான் உருவாச்சு. பிளஸ் 7ஆம் பாவம் அதை உறுதிப்படுத்துது. புரியுதுங்களா? அப்போ இந்த அமைப்புல இருக்கும்போது இது இந்த மாதிரி நல்ல ஒரு யோக பலனை கண்டிப்பா கொடுத்துருக்கு. இந்த சதயம் குறிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அதை வந்து குறிச்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு 2-3 விளக்கம் கொடுத்தேன். சதயம் லக்ன புள்ளி, திருவாதிரை, சதயம், சுவாதி, இந்த 3ல லக்ன புள்ளியாவோ ராசியாவோ பிறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட பிறந்தவங்க 3 பேர் வரணும், அவங்க அம்மாவோட பிறந்தவங்க 3 பேர் வரணும், அவங்க அப்பாவோட பிறந்தவங்க வரணும். கண்டிப்பா அவங்க வீட்டுல வேற்று சமுதாயத்துல கண்டிப்பா திருமணம் செஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. இதை உறுதியா சொல்லுங்க. இந்த பாயிண்ட் மனசுல வச்சுட்டு நீங்க அடுத்த முறை வரும்போதும் இதுக்கு எந்த அளவு இருக்குன்னு என்கிட்ட வந்து நீங்க சொல்லுங்க. அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.